ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மைதா இல்லாமல் ரவையை வச்சு எப்படி ரொம்ப சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஓவன் இல்லாமல் குக்கரை வச்சு தான் இன்றைக்கி இது செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு நல்ல ஃபைனாக இருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன ரவையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் கேக்குக்கு ரொம்ப நல்லா வரும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட அதே 1/2 கப் அளவுக்கு மாம்பழத்துண்டுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். மாம்பழம் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நம்ம வேறு எந்த ஃப்ளேவரும் இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ரவையை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதாவது கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போது இங்கே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். பின்னாடி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேணாம். ஏன்னா நமக்கு இந்த பேட்டர் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ இந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வெறும் 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறோம். நம்ம எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணுறோம். இப்போது இந்த பேட்டர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரவை ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நமக்கு ரவை நல்லா ஊறி வரணும். இந்த டைமில் இதுக்கு தேவையான சில பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின நட்ஸும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர், அப்படி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இந்த டைம்லையே நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபுல்லும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கேக் டின்னில் கூட செய்யலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த டூட்டி ஃப்ரூட்டியையும் அந்த நட்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைடாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு கேக்கோட பேட்டர் தயாராகிடுச்சு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, இந்த அளவில் தான் இருக்கணும். இதை விட கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதை விட இலக்கமாக ஆகிடக்கூடாது. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கேக்கோட பேட்டர் ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பாலிலிருந்து 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, இங்கே இருக்கிறத விட கெட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் இதை விட இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம ரவை ஊறுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ரவை ஊறி வந்ததுக்கு அப்புறமானா நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சியை நல்லா பார்க்க முடியும். ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்குற அளவுகள் சரியாக இருந்தது. சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். மாவு இலக்கமாயிடுச்சுன்னா நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்காது, ஒரு மாதிரி உள்ளே வேகாதது மாதிரி இருக்கும். இது மேலே கொஞ்சம் நட்ஸையும் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு கேக் பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே ஒரு குக்கரை ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கெட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம இங்கே ஊற்றி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே எடுத்து வச்சிடலாம்.
உள்ளே வைக்கும்போது பார்த்து வைங்க, ஏன்னா குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். உள்ளே எடுத்து வச்சுட்டு நம்ம அதே போல் கேஸ்கட் இல்லாமல் விசில் இல்லாமல் குக்கரோட மூடியை போட்டு வச்சிடலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 40 மினிட்ஸ் வந்து அப்படியே அதை திறந்தே பார்க்க வேண்டாம், ஒரு 40 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. இப்போது ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் குக்காக வேண்டியது இருக்குது. நம்ம அதனால் இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கரெக்டாக எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு இது ஃபுல்லும் பேக் பண்ணி வர்றதுக்கு. வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபோர்க் இல்லைனா டூத்பிக் வச்சு உள்ளே குத்தி பார்க்கும்போது மாவு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா அது நமக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த சைடில் வந்து ஒரு நைஃபை வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம எந்த தட்டில் வந்து மாற்ற போகிறோமோ அந்த தட்டை கமத்தி வச்சு அதுக்கு மேலே எடுத்துட்டு திருப்பி இன்னொரு தட்டை வச்சு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வந்துடும். இதை பிளேட்டில் மாற்றும்போது கொஞ்சம் கவனமாக மாற்றுங்க. அதே போல் நல்லா சூடு ஆறி இருக்கணும், அப்படின்னா நமக்கு பிஞ்சு வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக்கு பேக் ஆகிருக்குதுன்னு. இப்போ இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மேலே டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ்லாம் போட்டதுனால மேலே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே போல் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ளம் கேக் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ப்ளம் கேக் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.